Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாகற்காய் வச்சு சாம்பார் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாகற்காய் பொதுவாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படினு எல்லாத்துக்குமே தெரியும். அத நம்ம ஒவ்வொரு வெரைட்டியா நம்ம செய்வோம். இன்னைக்கு சாம்பார் வைக்கலாம். First எப்பவும் போல சாம்பாருக்கு எவ்வளவு பருப்பு எடுப்பீங்களோ அதே மாதிரி பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன். கறிவேப்பிலையும் வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துறலாம் பருப்பு கூடவே. Next காயம் எடுத்து வச்சிருக்கேன். இத பொடிச்சு சேர்த்துறலாம். தேவையான வாட்டர் ஊத்திக்கலாம். பருப்பு முங்குற அளவுக்கு வாட்டர் ஊத்தினாலே போதும். அதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துறலாம். காரத்துக்கு கொஞ்சமா வத்தல் மிளகும் சேர்த்திருக்கேன். ஏன்னா சாம்பார் பொடியில கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. அதனால கொஞ்சம் வத்தல் தூளும் சேர்த்திருக்கேன். குக்கரை மூடிட்டு பருப்பை வேக வைக்கலாம். பாகற்காயை இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல வேற எந்த வெஜிடபிளுமே நம்ம ஆட் பண்ண போறது இல்ல. வெறும் பாகற்காய் வச்சு தான் செய்ய போறோம். அதுக்கு அப்புறம் ஒரு pan அடுப்புல வச்சு அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாகற்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துறலாம். பாகற்காய் நல்லா குக் ஆகணும். தண்ணீர் எதுவுமே இருக்க கூடாது. இந்த மாதிரி எண்ணெயில வதக்கும்போது தான் அதுல இருக்கக்கூடிய கசப்பெல்லாம் போயிடும். கொஞ்சமா வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கிடலாம். பாகற்காய் வேகது வரைக்கும் நம்ம இந்த ஆயிலே போட்டுறலாம். அதுக்கப்புறம் பாகற்காயை எடுத்து மாத்தி வச்சுட்டு அதே பேன்லயே வெந்தயம், கடுகு, ஜீரகம், வத்தல் மிளகு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். அந்த ஆயில்லையே 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க நார்மலா எவ்வளவு சாம்பார் தூள் ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஆட் பண்ணா போதும். அதுக்கு அப்புறம் காயத்தூளும் சேர்த்திருக்கேன். ஆயில்லையே வதக்கி எடுத்துறலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த பாகற்காயையும் இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பருப்பு ரொம்ப கூலாட்டு ஆகணும் அப்படின்னு தேவையில்லை. இந்த மாதிரி பருப்பு இருந்தா போதும். இத லைட்டா மசிச்சு விட்டுறலாம். இப்படி இருக்கணும். வதக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாகற்காய் கூடயே இந்த பருப்பையும் சேர்த்துறலாம். தேவையான தண்ணீர் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ யார்கிட்டயாவது நம்ம இப்போ உங்கள் வீட்டில் என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாகற்காய் சாம்பார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு தோன்றது என்னன்னா பாகற்காய் சாம்பார் ஐயா கசக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கசப்பே இருக்காது. இதை நம்ம இட்லி, தோசை, ஆப்பம், ரைஸு இப்படி எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிடலாம். தேவையான சால்ட்டும் போட்டிருக்கேன். இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இதுல கொஞ்சமா நான் புளி கரைசலும் ஊத்திருக்கேன். தக்காளி அதிகமா சேர்த்திருக்கிறதுனால நான் புளி குறைவா தான் ஊத்திருக்கேன். உங்களுக்கு புளி நிறைய இருந்தா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூடவே ஊத்திக்கலாம். ஃபைனலா பொடியா கட் பண்ண மல்லி இலையும் தூவிடலாம். அவ்வளவுதான், பாகற்காய் சாம்பார் ரெடி ஆயிட்டு. நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு ரெசிபியில சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.